ஐடியாஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு பிராண்ட் பார்ட்னரை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐடி பாஸ்வேர்ட் போட்டு எந்த பிராண்ட் பார்ட்னர் உங்களுக்கு கீழே பீப்புளை கொண்டு வர போகிறீங்களோ அவங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் உள்ளே போயிட்டு பிஸ்னஸ் ஆப்பில் அதில் கேட்டுக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும். அதில் ஸ்பான்சர் நம்பர் மட்டும் ஒரு வாட்டி நீங்கள் ஃபில் பண்ணும்போதும் எங்கள்கிட்ட கேட்டு பண்ணிங்க. உங்களுடைய லீடர்ஸ் யாரோ உங்களோட லீடரோட லீடர் யார்கிட்ட வேணாலும் கேட்டுட்டு நீங்கள் டைப் பண்ணிங்க. ஏன்னா அது மட்டும் சேஞ்சஸ் ஆகும். அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாமே ஒரு நோட்லேயோ ஒரு பேப்பர்லேயோ எழுதி வச்சுக்கிட்டு ஸ்பான்சர் நம்பர் எப்படி போடணுங்கிறத நீங்கள் கேட்டுங்க. மற்றதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. டீட்டெயிலெலாம் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது கேட்கும். இமெயில் ஐடி, ஃபஸ்ட் நேமு, செகண்ட் நேமு, அவங்களுடைய கேஒய்சி டாக்குமெண்ட்டோட என்ன ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஆதாரா, ஓட்டர் ஐடியா அப்படிங்கிறத கேட்கும். அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணி அட்ரஸ் கேட்கும். அதில் பார்த்தீங்கன்னா லொக்காலிட்டி, அட்ரஸ்ஸு, பின்கோடு இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் வரும்போது அதில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஸ்பான்சர் நம்பர் போட்டு அதில் இருக்கிற 2வது ஆப்ஷன் பர்சன் இன் மை டவுன்லைன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதை தான் 2வது ஆப்ஷன் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அந்த 2வது ஆப்ஷனை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணி எப்போதுமே பண்ணணும். ஒரு வாட்டியும் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரூஃபெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். கேலரியில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதில் அப்லோட் பண்ணணும். அட்ரஸ் கேட்கும். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்போ 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணி ஸ்பான்சர் நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் நான். ஓகேவா? அது என்ன வருதுன்னு பார்த்துக்கணும். அப்புறம் ஆதார் கார்டோட நம்பரு இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ப்ராப்பராக அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை அப்ரூவ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி போயிட்டு ஃபஸ்ட்டு பேஜு, பின்னாடி பேஜு இது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி கீழே போயிட்டு சைனப் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் நேம் எனக்கு பிரியங்கா பாரதின்னு வந்திருக்கு. நான் வேறு ஐடி மாற்றணுங்கிறதுனால இதோட வீடியோவை ஸ்டாப் பண்ணியிருப்பேன். அந்த ஸ்பான்சர் நம்பரை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு போடுங்க. ஓகேவா?